الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يوم نقول لجهنم هل امتلأت وتقول هل من مزيد صدق الله العظيم. عن عدي بن خاتم رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم اتقوا النار ولو بشق تمرة فمن لم يجد فبكلمة طيبة رواه صحيح مسلم صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் மிக முக்கியமான ஒரு இலக்க நோக்கமாக வைத்து அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த சுருக்கமான வாழ்க்கைய அமானிதமாக தந்திருக்கிறான். எனவே வாழக்கூடிய வாழ்க்கையில ஒரு முஸ்லிம் மௌத்துக்கு முன்னால, அவன் மரணத்தை சந்திக்கிறதுக்கு முன்னால, வாழ்க்கையில காசு பணத்தை சம்பாதிச்ச ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, இருக்காவிட்டாலும் சரி, பேர் புகழ வாழ்க்கையில தேடினாலும் சரி, தேடாவிட்டாலும் சரி, பட்டம் பதவிய ஆட்சி அதிகாரத்தை வாழ்க்கையில தக்க வைத்து கொண்டாலும் சரி, தக்க வைக்காவிட்டாலும் சரி, கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, மௌத்துக்கு முன்னால ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு மனிதன் வாழ்க்கையில சுவர்க்கவாதி ஆகிறதுக்கு என்னென்ன அமல்களை மௌத்துக்கு முன்னால செய்யலுமோ அத்துணை அமல்களையும் ஒரு மனிதன் வாழ்க்கையில செய்யறத அல்லாஹு தாலா கட்டாயமாக்கி வச்சுக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் சுவர்க்கவாதி யாரு என்று சொல்லக்கூடிய நேரத்துல காசு பணம் வைத்தவன் அல்லாஹ் சுவர்க்கவாதி என்று சொல்லல, பேர் புகழ சம்பாதிச்சவன் அல்லாஹ் சுவர்க்கவாதி என்று சொல்லல, பட்டம் பதவிகளை வாழ்க்கையில வைத்திருக்கிறவன் சுவர்க்கவாதி என்று சொல்லல. அல்லாஹு தஆலா சுவர்க்கவாதிகளை பத்தி சொல்லக்கூடிய நேரம், சுவர்க்கத்துக்குரியவர்கள் யார் என்று சொல்லக்கூடிய நேரத்துல அல்லாஹு தஆலா சூரத்து நாஸிஆத்ல ரொம்ப சுருக்கமாகவும் தெளிவாகவும் விளங்கப்படுத்துறான். வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வனஹா அன்-நஃப்ஸ அனில் ஹவா. உலகத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல கியாமத்துடைய நாள் நான் அல்லாஹ்ட முன்னால நிக்க வேண்டுமே என்ற பயத்தோட யாரு வாழ்வாங்களோ, கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, வனஹா அன்-நஃப்ஸ அனில் ஹவா, உலகத்துடைய ஆசா பாசங்கள்,
உலகத்துடைய ஆசைகளை விட்டு ஒரு மனிதன் அவனுடைய நப்ச கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்பாடோட யாரு வாழுவாங்களோ இன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவன் ஒதுங்குற இடம் சொர்க்கம் என்றான் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே துனியாவுடைய ரீதியாக எவ்வளவு பெரிய அந்தஸ்து ஒரு மனிதன் வாழ்க்கையில அடைஞ்சாலும் விளங்கி வைத்துக் கொள்ளுங்க, அது துனியால எங்களுக்கு பொரோசனத்தை போல ஈக்கேலும், துனியால எங்களுக்கு பெரியோரு பேர் புகழ கொண்டு வரையிலும், துனியால பெரியோரு நிலைமை எங்களுக்கு கொண்டு வரையிலும், ஆனா அந்த நிலைமையை கொண்டு கியாமத்துடைய நாள் எந்த பொரோசனமும் எங்களுக்கு கிடைக்காது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏனென்ற அல்லாஹ்ட நியத்து ஒவ்வொரு மனிதனும் பெரியோரு செல்வம் படைத்த மனிதனாக வாழ்ந்து செல்வம் படைத்தவனாக மௌத்தாகும் என்றது அல்லாஹ்ட விருப்பம் அல்ல. அல்லாஹ்ட விருப்பம் ஒவ்வொரு மனிதனும் சொர்க்கவாதியா மௌத்தாகணும், அல்லாஹுடைய ரிலா பொருத்தத்தை அடைந்த மனிதனாக மௌத்த சந்திக்கணும். இததான் அல்லாஹு தஆலா விரும்புறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏனென்றா இந்த உலகத்துல ஒவ்வொரு விஷயத்துக்கும் எதிர்மறையான விஷயங்கள் அல்லாஹ் வச்சுக்கிறான். ஹயாத் என்ற ஒரு விஷயம் ஈந்தா மவுத் என்று ஒன்றீக்கும், இன்பம் என்ற ஒரு விஷயம் வாழ்க்கையில ஈந்தா துன்பம் என்று ஒன்றீக்கும், லாபம் என்று ஒன்றீந்தா நஷ்டம் என்று ஒன்று வாழ்க்கையில ஈக்கும், லேசி என்று ஒன்றீந்தா கஷ்டம் என்று ஒன்று வாழ்க்கையில ஈக்குமே. அதே போல ஒரு மனிதன் துனியால வாழக்கூடிய நேரம் சுவர்க்கவாதி என்ற அந்தஸ்தை அடையாம மௌத்தாகினானா அதுக்கு எதிர்மறை ஒன்றுகிறே, அதுக்கு தான் சொல்லுவோம் நரகவாதி என்று சொல்லி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நரகம் என்றது லேசான ஒரு விடயம் கிடையாது. நாங்க எல்லாரும் எப்படி கேள்விப்பட்டிருக்கிறோமோ தெரியாது, இந்த நரகத்துடைய விஷயத்தை எப்படி நாங்க வாழ்க்கையில படிச்சிருக்கிறோமோ எங்களுக்கு தெரியாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன்ல அல்லாஹ் இந்த நரகத்தை பத்தி பேசக்கூடிய நேரம் 220 இடத்துல நரகத்தை பத்தி அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். நரகம் என்றா என்ன, நரகத்துடைய தன்மைகள் அல்லாஹ் சொல்றான், நரகவாதிகள் என்றா யார் என்று சொல்றான், நரகத்துடைய வேதனைகளை பத்தி அல்லாஹ் சொல்றான், நரகம் எத்தனை வகை என்று அல்லாஹ் சொல்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நரகத்தில் என்னென்ன பாவங்கள் செஞ்சா என்னென்ன தண்டனைகள் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை தாண்டி அல்லாஹு தஆலா குர்ஆன்ல மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்றான். சூரத்துல் ஃபுர்கானுடைய ஆயத், கியாமத்துடைய நாள் ஒரு நரகவாதி நரகத்தை கண்டு எப்படி நடப்பான் என்றதை தாண்டி, இந்த வார்த்தையை தெளிவா கேளு, ஒரு நரகவாதி கியாமத்துடைய நாள் நரகத்தை கண்டா எப்படி பயப்படுவான் என்றதை தாண்டி குர்ஆன் சொல்லுது, ஒரு நரகவாதிய நரகம் கண்டா, நரகவாதிய நரகம் கண்டா அந்த நரகம் எப்படியான ஒரு எரிச்சலை வெளியாக்கும் சொல்லி குர்ஆன் சொல்லுது. சூரத்துல் ஃபுர்கான் அல்லாஹ் சொல்றான், இதா ரஅத்துஹும் மின் மகானின் பஈதின் சமிஉ லஹா தகய்யுத வ ஸஃபீரா. குர்ஆன் சொல்லுது, தூரத்தில் ஒரு நரகவாதி நரகத்தை நோக்கி வாரத நரகம் கண்டுட்டு என்று சொல்லி சொன்னா ஒரு பேரெரிச்சல், ஒரு சத்தத்தை நரகம் வெளியாக்க ஆரம்பிக்கும், ஒரு பயங்கரமான ஒரு சத்தம், ஒரு பேரெரிச்சலை வெளியாக்க ஆரம்பிக்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தொடர்ச்சியா சொல்றான், வஇதா உல்கு மின்ஹா மகானன் ضيقا مقرنين دعوا هنالك ثبورا. அந்த நரகத்து கிட்டால, நரகத்துக்குள்ள இல்ல. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் முகர்ரனீன், நரகத்துக்கு கிட்டால ஒரு மனிதனை கிட்ட வச்சு கெட்டி போட்டு வச்சோம் என்றா, வைதா உல்கு மின்ஹா மகானன் ضيقا مقرنين, ஒரு மனிதனை நரகத்துக்கு பக்கத்துல நாங்க கெட்டி போட்டு வச்சோம் என்றா அந்த நேரத்தில் அந்த மனிதன் சொல்லுவானாம், தஅவு ஹுனாலிக சுபூரா, தஅவு ஹுனாலிக சுபூரா, இந்த நாள் எனக்கு ஒரு அழிவு வந்தா நல்லா இருக்குமே, எனக்கு ஒரு நாசம் வந்தா நல்லா இருக்குமே, என்னைய நரகத்தில பக்கத்துல கெட்டி போடுறதை விட நான் அழிஞ்சி போனா நல்லா இருக்குமேன்னு சொல்லி நரகவாதி புலங்குவான். ஆனா அல்லாஹு தஆலா குர்ஆன்ல என்ன தெரியுமா சொல்லுவான், லா ததுல் யௌம சுபூர வாஹிதா வதுஉ சுபூரன் கஸீரா. நீ இந்த இடத்துல இன்றைய நாள் நீ ஒரு அழிவு உனக்கிட்ட கேட்காத, இன்றைய நாள் ஒரு அழிவை நீ கேட்காத, வதுஉ சுபூரன் கஸீரா, பல அழிவோண்ட வாழ்க்கையில நீ கேளு. ஏன் அவ்வளவு பயங்கரமான ஒரு நாள்ல நீ இருக்கிறாய். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எந்த நபியும் எந்த வேதமும் நரகத்தை பத்தி சொல்லாம விட்டது கிடையாது. ஆனா நாங்க வாழ்க்கையில இன்னும் நரகத்தை வாழ்க்கையில சரியா படிக்கல.
எப்படி படிக்கணுமோ நரகத்தை இன்னும் சரியா நாங்க விளங்கல்ல. அதுதான் வாழ்க்கையில எல்லாம் மீறி நடக்கிறதுக்கு காரணம். அதுதான் வாழ்க்கையில நினைச்சபடி வாழ்றோமே, மனம் போன போக்கில வாழ்றோமே, பாவத்தில இன்னும் வெளியே வரையலாமேக்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னும் நரகத்தை எப்படி படிக்கணுமோ வாழ்க்கையில இன்னும் அப்படி நரகத்தை படிக்கல. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹதீஸ்ல ரொம்ப தெளிவாக சொல்லப்படுவது, பயத்துடைய மொத்த உருவம் தான் நரகம். பயத்துடைய மொத்த உருவம் தான் நரகம். மரணத்தையே மரணிக்க செய்யக்கூடிய இடம் தான் நரகம். நரகத்துடைய சத்தம் கேட்கக்கூடிய மனிதர்களுடைய இதயத்தை அப்படியே கலங்கடிக்க வைக்கும். நரகத்துடைய தோற்றம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுடைய கண்கள் விழிகள் அப்படியே பிதுங்கி வெளியெடுக்கும். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு இடம். நான் பேசக்கூடிய விடயம் இது. இதெல்லாம் குர்ஆன் ஹதீஸுடைய விடயங்கள். சும்மா இந்த அனிமேஷன்ல வர கார்ட்டூன் பேசல்ல. இந்த இடத்துல யாரையும் சும்மா சின்ன பிள்ளைல பயம் காட்டுற மாதிரி இந்த இடத்துல பயமான விஷயங்களை சொல்லல. இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹு தஆலா நேரடியாக குர்ஆன்ல பேசின விஷயம். அல்லாஹு தஆலா இந்த நரகத்துடைய விஷயத்துல ஒரு இறுதி தீர்மானத்தை வைத்திருக்கிறான். ஒரு இறுதி தீர்மானம். இந்த தீர்மானத்துல கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, எந்த சொர்க்கவாதி கூட தப்ப முடியாது. அவன் சொர்க்கவாதியோ நரகவாதியோ, நரகத்துடைய விஷயத்துல ரெண்டு ஷாராருக்கும் ஒரு இறுதி தீர்மானம் என்று இருக்குது, கடைசி முடிவு என்று இருக்குது. குர்ஆன் சொல்லுது, வ இம் மின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்மம் மக்தியா. எந்த நரகவாதியோ சொர்க்கவாதியோ அவன் சொர்க்கத்துக்குரிய மனிதனாக இருந்தாலும் நரகத்தை கடக்காம அவன் சொர்க்கம் போக மாட்டான். சுப்ஹானல்லாஹ். இதுதான் நரகத்துடைய விஷயத்துல அல்லாஹ்வுடைய கடைசி தீர்மானம், கடைசி முடிவு. அவன் நரகத்தை தாண்டிதான் சொர்க்கம் போகும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, உலகத்தில் ஒரு பொதுவான ஒரு நியதி உண்டு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்லுவாங்க உலகத்துல பொதுவான ஒரு நியதி தான், ஒரு பயமான ஒரு விஷயத்தை பார்த்தேன்டா அந்த பயத்தை பார்க்க பார்க்க பழகி போகும் என்று சொல்லுவாங்க. உதாரணமாக சில வீடுகள்ல பெண்களுக்கு சில ஆண்களுக்கும் தான் இந்த பூனையோல கண்டேண்டா பயம் ஆயிடும். அப்படி இல்ல சின்ன அணிலோண்ட கண்டா பயம், இல்லாட்டி ஏதாவது ஒரு செல்ல பிராணியோண்ட கண்டா பயம். வீட்டுல வளர்க்கறதுக்கு சரியான கஷ்டம். உதாரணமா இப்ப இந்த நேரத்துல இவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த வீட்டுல அந்த பூனைய செல்ல பிராணிய கொண்டு வந்து வச்சா அது பார்க்க 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 என்ன நடக்கும், அது அப்படியே பழவிரும். அந்த பழக 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 அதோட மேல ஈக்கக்கூடிய பயம் வாழ்க்கையில இல்லாம வைத்துடும். இது உலகத்திட பொதுவான ஒரு நியதி. பார்க்க பார்க்க பழகி போகும், பழகினா அது பயம் வைத்துடும். இது உலகத்திட பொதுவான நியதி. ஆனா இந்த உலகத்துடைய பொது நியதி நரகத்துல சரி வராது. துனியால வேண்டிய விஷயத்துக்கு இந்த பொது நியதி சரி வரும். ஆனா நரகத்தில் இந்த பொது நியதி சரி வராது. நரகத்துடைய வாழ்க்கையை ஒரு மனிதன் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும், நரக நெருப்புல எவ்வளவு காலம் வேதனை செய்யப்பட்டாலும், நரக நெருப்ப ஒரு மனுஷன் பார்க்க பார்க்க அது பழகாது. பழகி பேய்த்துட்டு இந்த வேதனைகளுக்கு அப்படியே அழுத்து பேய்த்துட்டு இப்படி ஒரு மனிதனுக்கு சொல்ல முடியாது. பார்க்க பார்க்க அதனுடைய பயம் போகாது. குர்ஆன் சொல்லுது, குல்லமா ஹபத் ஜித்னாஹும் ஸஈரா. நாங்க அவங்களுக்கு அதிகப்படுத்துவோமே தவிர குறைச்சு கொடுக்கறல்ல. நாங்க நாளுக்கு நாள் பயம் கூடும், நாளுக்கு நாள் பதட்டம் கூடும், நாளுக்கு நாள் வேதனை அல்லாஹ் அதிகரிப்பான். இதுதான் நரகத்துடைய பொது நியதி. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்னும் தெளிவாக இந்த நரகத்தை கண்ட ஒரு ஜீவனை பத்தி பேசணும். இந்த அஹ்மதுடைய ரிவாயத், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஅராஜுடைய பயணத்தை பேசிட்டு வந்தாங்க. வந்ததுக்கு பின்னால ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்து கிட்ட கேட்டாங்க, மாலி லம் அரா மீகாயில் லாஹிகன் கத் என்றா கேட்டாங்க. ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்து கிட்ட, ஜிப்ரீல் நான் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை நான் கண்டனே, அந்த நேரத்துல மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னைய பார்த்து கொஞ்சமும் சிரிக்கல்லேன்னு சொல்லி கேட்டான். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அந்த நேரத்துல ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? ஹதரத் மீகாயில், நாங்க அதுக்கு முன்னால ஹதரத் மீகாயில் யாருன்னு விளங்கி கொள்ளணுமே.
இந்த மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நாங்க சும்மா காணக்கூடிய மனிதனை போல ஒரு ஆள் அல்ல, பெரிய ஒரு மலக்கு. இந்த மலக்குக்கு அல்லாஹ் கொடுத்த பொறுப்பு என்ன? முழு உலகத்தில் ஈக்கக்கூடிய எல்லா நீர்நிலைகள், இயற்கை அம்சங்கள் என்று அல்லாஹ் எதெல்லாம் படைச்சிருக்கிறானோ எல்லா விஷயத்துக்கும் அவங்கதான் பொறுப்பு. இப்ப பெய்கிற மழைக்கும் அவங்கதான் பொறுப்பு. நீர்நிலைகள், ஆறு, கடல், நதி, மலர், மரம், செடி, கொடி எல்லா விஷயத்துக்கும் பொறுப்பு ஹதரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். இவங்களை ரொம்ப பிரம்மாண்டமாக அல்லாஹ் படைச்சிருக்கிறான். எவ்வளவு பிரம்மாண்டம் என்றா ஹதீஸ்களுடைய கருத்து உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. முழு உலகத்தில் ஈக்கக்கூடிய நீர்நிலைகளை இந்த ஹதரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தலையில ஊத்தினேண்டா நெத்தியாலேயும் தண்ணி வடியாது என்று சொல்லி உலமாக்கள் எழுதுறான். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு படைப்பு ஹதரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிஅராஜுடைய பயணத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சிரிக்கல்ல. இத கேக்குறாங்க, ஏன் என்னைய பார்த்து சிரிக்கல்ல மீகாயில்? என்ன காரணம்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன தெரியுமா சொன்னாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அவர் உங்களை பார்த்து மட்டுமல்ல, மா தஹிக மீகாயில் முந்து குலிகத்தின் நார், எப்ப நரகம் என்று ஒன்று படைக்கப்பட்டுச்சோ, நார் ஜஹன்னம் படைக்கப்பட்டுச்சோ, அந்த நாள்ல இருந்து ஹதரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் சிரிக்கிறதே விட்டுட்டாங்கடா. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க கொஞ்சம் யோசிக்கணும். இந்த ஹதீஸ்ல இருந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு மலக்குக்கு ஒரு நரகத்தை பார்த்து இவ்வளவு பெரிய ஒரு பயம், இவ்வளவு பெரிய ஒரு கவலை, அச்சம் என்றா நாங்க நீங்க எம்மாத்திரம் கண்ணியமிக்கவர்கள். எங்கட பேச்சு எப்படி இருக்குது? போதுமான மட்டும் செஞ்சுதான் ஈக்கிறோம், குழிக்குள்ள இறக்கினா சொர்க்கவாதி என்று தான் பேசுறானோ, அப்படிதான் பேச்சுக்குது. நாங்க ஏழுமான மட்டும் செஞ்சிருக்கிறோம், போதுமான மட்டும் செஞ்சிருக்கிறோம், எங்களுக்கு நாங்க அமல் செய்ய வேண்டிய தேவை இல்லை, நாங்க எல்லாம் சொர்க்கவாதிய போல எங்கட பேச்சுக்குது. ஆனா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த பாவமும் செய்யாத, பாவத்துடைய உணர்வே இல்லாத மலக்குமார்கள் இந்த நரகத்தை கண்டு பயந்தாங்க என்பதாக ரிவாயத்துல வந்தீங்க. அதுதான் குர்ஆன் சொல்லுது. உண்மையான வெற்றியாளர்கள் யாரு தெரியுமா? நாங்க எல்லாம் சும்மா ஒரு கனவுல மிதந்து கொண்டு இருக்கிறோம். துனியால பெரிய ஒரு விஷயத்தை சாதிச்சிட்டோம், ஒரு 3-4 தட்டு ஊட்ட கெட்டிட்டோம், அப்படி இல்லை எங்களுக்கு பெரிய சொத்து செல்வத்தை சேர்த்துட்டோம், நாங்க எல்லாம் வெற்றியாளன் என்று யோசிக்கிறோமே, இதெல்லாம் கனவு கண்ணியமிக்கவர்களே, ஒரு காணல் நீரை போல. இதெல்லாம் வெற்றி அல்ல. குர்ஆன் சொல்லுது, ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார், யாரு நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டு வஉத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ், சொர்க்கத்துக்குள்ள நுழைறாங்களோ அவங்க தான் உண்மையான வெற்றி பெற்றவங்க. இந்த துனியாட ரீதியா சாதிச்சவங்க எல்லாம் வெற்றி பெற்றவங்க அல்ல. பேசக்கூடிய நானாக இருந்தாலும் வெற்றி பெற்றவங்க அல்ல. துனியால சாதிச்சவங்க, வெற்றி பெற்றவங்க யார்? சொர்க்கவாதியா மௌத்தாகணும், நரகத்தை விட்டு கியாமத்துல பாதுகாப்பு கிடைக்கணும். இவங்க தான் உண்மையான வெற்றியாளர்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நாங்க சில நேரத்துல யோசிக்கிறோம், துனியாட எங்களுடைய எல்லா விஷயத்தை கொண்டு கியாமத்துடைய நாள் எங்கட விஷயங்களை சாதிக்கலும், துனியாட வசதி வாய்ப்பை கொண்டு, ஆட்சி அதிகாரத்தை கொண்டு, பட்டம் பதவியை கொண்டு எங்களுக்கு வேண்டிய விஷயத்தை சாதிக்கலும் கியாமத்துல. குர்ஆன் கலிமா சொல்லாத மனிதர்களுடைய விஷயத்துல ஒரு செய்தியை சொல்லுது. சூரா ஆல இம்ரான் எங்களுக்கு சொல்லுது, இன்னல்லதீன கஃபரு வமாத்து வஹும் குஃபாரும். துனியால வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல கஃபரு, அல்லாஹ்க்கு மாற்றம் செஞ்சு வாழ்ந்தவங்க, அப்படி இல்ல வமாத்து வஹும் குஃபார், மாற்றம் செஞ்ச நிலைமையில மௌத்தாகினவங்க, அப்படி என்றா களிமா இல்லாத மக்கள். இவங்க கியாமத்துடைய நாள் அவங்க பல யுக்பல மின் அஹதிஹிம் மில்உல் அர்லி ذهب ولو افتدى به, இவங்க கியாமத்துடைய நாள் ஒரு பூமி நிறைய தங்கத்தை கொண்டு வந்து அல்லாஹ் கிட்ட கொடுத்தாலும், யா அல்லாஹ் என்னை இந்த தங்கத்தை அப்படியே வச்சுக்கோ, என்னை நீ இந்த நரகத்திலிருந்து காப்பாத்து என்று சொன்னாலும் பல யுக்பல், அது அல்லாஹ்வால கபூல் செய்யப்படாது. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு விஷயத்துக்கும் குர்ஆன் ரொம்ப தெளிவாக பதில் சொல்லுது, ரொம்ப தெளிவாக பேசுது. எனவே வாழ்க்கையில எதுக்கு பயப்படுறோமோ இல்லையோ, நரக நெருப்ப வாழ்க்கையில பயப்படுவோம். நரகத்தை நாங்க எல்லாரும் பயந்து துனியால வாழுவோம். என்ன நரகத்துடைய வாழ்க்கை லேசி அல்ல. நாங்க எல்லாம் யோசிக்கிறேன், துனியாவுடைய நெருப்பு போலதான் நரகத்துடைய நெருப்பு. இல்ல இல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சுவாரஸ்யமான ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஹதீசுகள்ல, தௌராத்துகள் இந்த செய்தி வருது.
கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை. ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொர்க்கத்துடைய வாழ்க்கையிலிருந்து உலகத்துக்கு வீசப்பட்டாங்க? எங்களுக்கு தெரியும். ஏன் உலகத்துடைய வாழ்க்கைக்கு வீசப்பட்டாங்க? ஒரு தண்டனைக்காக வீசப்பட்டாங்க. இந்த நேரம் உலகத்துல சாப்பிடுறதுக்கு அவங்க சாப்பாடுகள் சமைக்க நெருப்பு தேவைப்பட்டுச்சு. அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு சொன்னான், ஜிப்ரீல் நீங்க நரகத்துக்கு போங்க, நெருப்பு எடுக்கணுமேடா போகணும் நரகத்துக்கு. நீங்க நரகத்துக்கு போங்க, பெய்த்து நெருப்பு எடுத்து ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட பெய்து கொடுங்க, அவங்க சமைச்சு அவங்களோட தேவையை பூர்த்தி செய்யட்டும். இப்ப ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க, நரகத்துக்கு பொறுப்பானவங்க ஜபானியாக்கள் போன்ற மலக்குமார்கள் ஈக்கிறாங்க, கேட்கிறாங்க, உலகத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு நெருப்பு கொடுக்கணும், அல்லாஹ்ட கட்டளை, எங்களுக்கு கொஞ்சம் நெருப்பு தரையிலுமா கேட்டாங்க. ஜபானியாக்கள் எவ்வளவு வேணும் நெருப்பு சொன்னாங்க, ஒரு ஈச்ச பழத்துடைய அளவுக்கு தந்தா போதும், பேரிச்சம் பழத்துடைய அளவு. ஜபானியாக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க, ஆச்சரியமா கேட்டாங்க, ஒரு பேரிச்சம் பழத்துடைய அளவா? அந்த பேரிச்சம் பழத்துடைய அளவு நெருப்ப நரகத்திலிருந்து எடுத்து போனா நீங்க 7 வானம் 7 பூமியை அழிச்சிருமே, நீங்க அதை எடுத்து வைத்து என்ன செய்ய போறீங்க? சுப்ஹானல்லாஹ். இப்ப கேட்டாங்க, அப்படியா, அதை கொண்டு அவ்வளவு நாசம் செய்யலுமா? சொன்னாங்க, பேரிச்சம் பழத்தை விட கொஞ்சம் குறவு, அதுக்குள்ள ஈக்கிற வெதேட அளவுக்கு தரையிலுமா? அந்த சின்ன கொட்டையிட அளவுக்கு வெதேட அளவுக்கு தரையிலுமா? இந்த நேரத்துல சொன்னாங்க, அதை எடுத்து வைத்து என்ன செய்ய போறீங்க? அவ்வளவு அதிகமா? அதை கொண்டு போனா துனியால புட்பூண்டே ஒன்று ஈக்காது, பசுமையே துனியால வராது, வறட்சியாகத்தான் துனியா ஈக்குமே, அதை கொண்டு போய் என்ன செய்ய போறீங்க? இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி அல்லாஹ்விடத்துல வந்தார், வந்து சொன்னாங்க, யா அல்லாஹ், கொஞ்சம் நெருப்பு கொண்டு போய் கொடுக்க சொன்னாய், நான் கொஞ்சம் தான் கேட்டேன், இப்படி இப்படி பதில் வந்துச்சு, எவ்வளவுதான் எடுக்க அவங்ககிட்ட சொன்னாங்க, ஒரு அணு, ஒரு தூசியுடைய அளவு நீங்க நெருப்பு கேளுங்க, கொஞ்சம் எடுத்துட்டு போங்க, போற வழியில் அந்த நெருப்ப 70 தடவை ஒரு 6 குறுக்கிட்டா அந்த 70 தடவை தண்ணியில போட்டு அந்த நெருப்ப கழுவும். அதுக்கு பின்னால எடுத்துட்டு போயிட்டு பெரிய ஜபல் மலையொண்டுக்கு மேலால வைங்க, அந்த மலை அப்படியே உருகிடுமே, உருகி அந்த நெருப்பு நூந்து புகையொண்டு வருமே, அந்த புகையை எடுத்துட்டு போயிட்டு ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுங்க. ஏனென்றா அந்த புகைதான், அந்த நரகத்துடைய நெருப்பு நூந்த அந்த புகைதான் உலகத்துல மனிதர்கள் பாவிக்கிற நெருப்பு என்று அல்லாஹ் பதில் சொன்னார். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த நெருப்புல தான் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வேதனை காத்து கொண்டிருக்கிறது. துனியாட வாழ்க்கையில மனம் போன போக்குற வாழ்றீங்களா, வாழுங்க, ஆனா இந்த நெருப்புக்கு பதில் சொல்லணும், இந்த வேதனைக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். எந்த மனிதனும் தப்பேலா, அதுதான் குர்ஆன் சொல்லுது. எவ்வளவு காலம் வேதனை, எவ்வளவு காலம் இந்த நெருப்புல ஈக்கணும்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதீஸ்ல வருவது, யுஅzzபூன யௌமல் கியாமத்தி ஹகபா. ஒரு மனிதன் எவ்வளவு காலம் வேதனை செய்யப்படுவான் தெரியுமா? ஒரு ஹகபுடைய அளவு வேதனை செய்யப்படுவான். ஹகப் என்று சொல்லி சொன்னா இதெல்லாம் தேடி படிங்க, தேடி பேசுறது உலமாக்களுக்கு மட்டுமல்ல கடமை, சொல்லி தாரது எங்கட கடமை, ஆனா தேடுறது எல்லாத்துக்கும் கடமை. கட்டாயம் இந்த விஷயங்களை தேடி படிங்க. ஹக்கப் என்றா என்ன, ஹக்கபுடைய அளவெண்டா என்ன? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பல தஃப்சீர்கள்ல எல்லா தஃப்சீரும் குர்ஆனுடைய விளக்க உரைகள், தஃப்சீருல் ஜலாலைனை கேளும், தஃப்சீருல் முயஸ்ஸரா கேளும், சாதியா கேளும், பகவியா கேளும், வசீத்தியா கேளும், அதே போல முஹஸ்ஸர் இப்னு கஸீரா கேளும், அதே போல பெரிய தஃப்சீர் தபரியா கேளும், அதே போல குர்துபியா கேளும், தஃப்சீருல் முனீரா கேளும். எல்லா தஃப்சீருடைய விளக்கத்தையும் எடுத்து பாருங்க. இந்த ஹக்கபுக்கு கருத்து குர்ஆன் சொல்லுது. சூரத்துன் நபாவுடைய ஆயத், லாபிசீன ஃபீஹா அஹ்காபா, குர்ஆன் சொல்லுது. இந்த ஹக்கபுடைய பன்மை தான் அஹ்காப். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அஹ்காப் என்று சொல்லி சொன்னா பல பல அஹ்காபுகள் அவன் அப்படியே நரகத்துல தங்கிப்பான். இதுக்கு பல உலமாக்கள் விளக்கம் சொல்றாங்க. தஃப்சீருல் ஜலாலைன்ல ஒரே ஒரு கருத்து தான், ஒரே வார்த்தையில இதுக்கு விளக்கத்தை முடிச்சிட்டாங்க. சொல்றாங்க, லா நிஹாயத லஹு, அதுக்கு இந்த முடிவு இல்ல, அவன் நிரந்தரமா நரகத்திலே இருப்பான். ஆனா இன்னும் சில தஃப்சீர்கள்ல விளக்கம் எழுதிக்கிறாங்க, ஹக்கப் என்றா ஒரு ஹக்கப் 4000 வருஷத்துக்கு சமம் என்று எழுதுறாங்க உலமாக்கள். 4000 வருஷத்துக்கு சமம்.
கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 4000 வருஷம் என்றே இந்த 365 நாள்ல 4000 வருஷம் அல்ல. அதுக்கு உலமாக்கள் விளக்கம் எழுதுறாங்க. அந்த 4000 வருஷத்துல ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 4000 நாட்கள் அல்ல வச்சுக்கிறான். 365 நாளை போல 4000 நாள் ஒரு வருஷம், அத போல 4000 வருஷம். அந்த 4000 மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு மாசத்துல அல்லாஹ் 4000 நாட்கள் உள்ளடக்கி வச்சுக்கிறான். எங்கட மாசத்துல 30 நாட்களே. நான் பேசுறத விளங்குறீங்கன்னு நினைக்கிறது. ஒரு மாசத்துல 30 நாள், ஆனா ஹக்கபுடைய அளவு ஒரு மாசத்துல 4000 நாள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த 4000 நாள்ல ஒரு நாள், எங்கட ஒரு நாள் 24 மணித்தியாலம், ஆனா கியாமத்துடைய நாள் ஹக்கபுடைய அளவுல ஒரு நாள் 70,000 மணித்தியாலம். அந்த 70,000 மணித்தியாலத்துல ஒரு மணித்தியாலம், அது ஒரு மணித்தியாலம் எவ்வளவு நேரம் சொல்லுவோம்னா, ஒரு மணித்தியாலம் 60 நிமிடமே. ஆனா ஒரு மணித்தியாலம் துனியாட வாழ்க்கையில ஒரு வருஷம். சுப்ஹானல்லாஹ். இப்ப நாங்க கணக்கு போட்டு பார்ப்போம். ஒரு ஹக்கபுக்குரிய விளக்கம் தஃசீர்ல இதுண்டா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லாபிசீன ஃபீஹா அஹ்காபா, பல ஹக்கபுகள் தங்கிப்பாங்க. அதுதான் ஜலாலைன், தஃசீருல் ஜலாலைன் ஒரே வார்த்தையில முடிக்குது, லா நிஹாயத லஹு, இதுக்கெண்டா முடிவில்ல, அவன் அப்படியே தரிபட்டே ஈப்பான் நரகத்தில். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே வாழக்கூடிய வாழ்க்கை ரொம்ப சுருக்கமான வாழ்க்கை. அல்லாஹு தஆலா தந்திக்கக்கூடிய வாழ்க்கை பெரிய ஒரு அமானிதம். இது சும்மா விளையாட்டு அல்ல. சும்மா உழைக்கிறதுக்கும் குடும்ப வாழ்க்கை வாழ்றதுக்கும் இதுக்கு மாத்திரம் இந்த வாழ்க்கை தரப்படல. பெரிய ஒரு வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்யற இடம் இந்த 60-70 வருஷ வாழ்க்கை. ஒரு ஹதீஸ் ஒன்றை விளங்கிக்கோங்க. இந்த ஹதீஸ் ரொம்ப கவலையான ஒரு ஹதீஸ், கலக்கம் தரக்கூடிய ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, புகாரியுடைய ரிவாயத், முஸ்லிமுடைய ரிவாயத் ரொம்ப தெளிவாக பதிவு செய்யப்பட்டீங்க. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு மத்தியில நரகத்தை பத்தி பேசிக் கொண்டிருந்தாங்க. இந்த நேரத்துல ஒரு ஹதீஸ் ஒன்று சொன்னாங்க, யதுல்லாஹு ஆதம யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளை பத்தி சொல்லிக் கொண்டிருக்க போகல, கியாமத்துடைய நாள் ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத் அல்லாஹ் கூப்பிடுவான். கூப்பிட்டு அல்லாஹு தஆலா ஒரு கட்டளை ஒன்று போடுவான். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், உங்களோட உம்மத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும், முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் ஒன்று கூடிப்பாங்க அந்த இடத்துல. எல்லா மனிதர்களையும் நரகவாதிய வேறையா சொர்க்கவாதிய வேறையா நீங்க பிரிங்க ஆதம். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு பிரிக்கலுமா? உலமாக்கள் காரணம் எழுதுறாங்க. ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டாங்க தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை கூப்பிட்ட காரணம் அபுல் பஷர் அவங்க தான். முழு உலகத்திட வாப்பா அவங்க தான், முழு மனிதர்கள்ட்ட வாப்பா அவங்க தான். அதுதான் அவங்ககிட்ட சொன்னாங்க, நரகவாதிய வேற சொர்க்கவாதிய வேறையா பிரிங்க, உங்களோட முழு மனித கோடிகள் எல்லாத்திலையும் பிரிங்க. இப்ப இவங்க கேட்பாங்க, எப்படியா அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஜனத்துல நரகவாதி வேற சொர்க்கவாதி வேற எப்படி பிரிக்கிறது? இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா என்ன தெரியுமா சொல்லுவானாம், ஆதம் பெரிய கஷ்டம் எல்லாம் ஒன்றும் இல்ல, மின் குல்லி அல்ஃபின் 999 ஃபின்னார் வ வாஹிதுன் ஃபில் ஜன்னah. சொன்னாங்க, உங்க உம்மத்துல 1000 பேரை முன்னுக்கு எடுங்க, இந்த 1000 பேர்ல 999 பேர் நரகவாதி, ஒருத்தர் சொர்க்கவாதி. சுப்ஹானல்லாஹ். இத சொன்ன உடனே சஹாபாக்கள் எல்லாம் அழுதாங்க. இத கேட்ட உடனே அழுதாங்க, யார சொல்ல அப்ப எங்களோட உம்மத்துல 1000 பேர்ல ஒத்தரா போவாங்க சொர்க்கம். சஹீஹான ஹதீஸ், ஒத்தரா போவாங்க சொர்க்கம். யார சூழல்லா, நாங்க இவ்வளவு காலம் அமல் செஞ்சோமே, 1000 பேர்ல ஒத்தர் தானா? இந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுடைய கலக்கம், அவங்களோட கவலையை பார்த்துட்டு சொன்னாங்க, அபஷிரு அபஷிரு, உங்களுக்கு நன்மாராயம் உண்டிக்குது, நன்மாராயம் உண்டிக்குது, கவலைப்படவானம். கேட்டாங்க என்ன? சொன்னாங்க, எங்கட உம்மத்துக்கு கேள்வி கணக்கு நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல ஃபஇன்னகுமா பைன உம்மத்தைன், அல்லாஹு தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கு கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய நேரம் அவர்களோட சேர்த்து இன்னொரு உம்மத்துக்கும் அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பார். அந்த உம்மத்தில தான் ஃபஇன்ன மின்கும் ரஜுலன் அல்ஃபன், அந்த உம்மத்தில தான் 999 பேர் நரகம் போவாங்க, எங்கட உம்மத்துல ஒருத்தர் சொர்க்கம் போவாங்க. கேட்டாங்க, அந்த உம்மத் யாரு?
சொன்னாங்க எங்களுக்கு கேள்வி கணக்கு யஜூஜ் மஅஜூஜோட தயாராக ஈக்கோணும் கண்ணியமிக்கவர்கள். ஏனென்றா குர்ஆன் சொல்லுது வஹும் மின் குல்லி ஹதபி யன்சிலூன், யஜூஜ் மஅஜூஜ் வெளியாக்கப்படக்கூடிய நேரம் பெரியோர் அடைச்சு வச்ச தண்ணி இதுல இருந்து வெளியே பீரிட்டு வாரமாய்த்தான் வருவாங்க. ஒரு பிரசவத்துல 1000 குழந்தைகள் அப்படி ஈக்கக்கூடிய நேரம் அவங்களோட உம்மத் சரியான பெருசு. அவங்களை எங்களோட வச்சு கேட்பாங்க 999 பேர் யஜூஜ் மஅஜூஜ்ல நரகவாதி, எங்களோட உம்மத்துல ஒருத்தர் சொர்க்கவாதி. அப்படிதான் அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பான். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதை சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆனாலும் இன்னி அர்ஜு அன் தகூனு, நான் அல்லாஹ் கிட்ட ஆதரவு வைக்கிறேன், ருபு அஹ்லில் ஜன்னா, ஏண்ட உம்மத்துல 4 சொர்க்கம் போகணும் என்று அல்லாஹ் கிட்ட ஆதரவு வைக்கிறேன். நான் அல்லாஹ் கிட்ட கேட்பேன் 4 ஏண்ட உம்மத்துல சொர்க்கம் போகணும் சொல்லிட்டு திருப்பி சொன்னாங்க, இன்னி அர்ஜு, நான் திருப்பி ஆதரவு வைக்கிறேன், ஏண்ட உம்மத்துல சுலுஸ அஹ்லில் ஜன்னா 3 சொர்க்கம் போகணும் என்று நான் அல்லாஹ் கிட்ட ஆதரவு வைக்கிறேன். அதுக்கு பிறகு திருப்பியும் சொன்னாங்க, இன்னி அர்ஜு, நான் அல்லாஹ் கிட்ட ஆதரவு வைக்கிறேன், ஏண்ட உம்மத்துல சரிபாதி ஈக்கிற முழு உம்மத்திலே ஏண்ட உம்மத் சரிபாதி சொர்க்கம் போகணும் என்று அல்லாஹ் கிட்ட ஆதரவு வைக்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எல்லாத்தையும் சொர்க்கவாதியா கபூல் செய்வானா. அந்த மாதிரி சொர்க்கவாதிகளுக்குள்ளால நாங்க போகணும். அதனால துனியாட வாழ்க்கைக்கு ரொம்ப சுருக்கம். அழ வேண்டிய அழுகை எல்லாம் துனியால் அழுவுங்க, கவலைப்பட வேண்டியதெல்லாம் துனியால கவலைப்படுங்க. கியாமத்துடைய நாள் புரோசனம் இல்லாத நாள். எங்களுக்கு எந்த அழுகையும் புரோசனம் தராது, எவ்வளவு புலம்பலும் புரோசனம் தராது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அழ வேண்டிய அழுக, கவலைப்பட வேண்டிய கவலை எல்லாம் இங்க அழுவுங்க பாவத்தை நினைச்சு. மௌத்துடைய கட்டம், தௌபட வாசல் மூடப்பட்டதுக்கு பின்னால் அளவானம். குர்ஆன் சொல்லுது, ரப்பனா அக்ரிஜ்னா மின்ஹா, கியாமத்துடைய நாள் மனிதர்களுக்கு நாங்க வேதனை கொடுப்போமே, இந்த நேரத்தில் அவன் புலம்புவான். எப்படி தெரியுமா? ரப்பனா அக்ரிஜ்னா மின்ஹா, யா அல்லாஹ் என்னைய நரகத்திலிருந்து வெளியே கொண்டு போயா அல்லாஹ், என்னைய நரகத்திலிருந்து விடுதலை செய்யா அல்லாஹ். நீ அப்படி விடுதலை செஞ்சு நான் அதுக்கு மேலே பாவம் செஞ்சேன்டா ஃபைன் உதுனா ஃபைன்னா ஸாலிமூன், நான் அத போல பெரியோர் அநியாயக்காரன் யா அல்லாஹ். நீ வெளியே அனுப்பியும் நான் வேதனை செஞ்ச, நான் பாவம் செஞ்சேன்டா, என்னைய போல அநியாயக்காரன் இல்ல, என்னை எப்படியாவது நரகத்திலிருந்து வெளியே கொண்டு போ. இது யாருடைய புலம்பல் தெரியுமா? கியாமத்துடைய நாள் நரகவாதியுடைய புலம்பல். ஆனா அல்லாஹு தஆலா கடைசியாக இதை சொல்றேன், இந்த வார்த்தை மௌத்து வரைக்கும் எல்லாத்துக்கும் நினைவிக்கட்டும். அல்லாஹ் சொல்லுவான் அந்த நரகவாதிய பார்த்து என்ன தெரியுமா? குர்ஆன் சொல்லுது, கால் அக்தஉ ஃபீஹா வலா துகல்லிமூன், நாசமா போங்க, பேச மட்டும் வரவானம் என்னையோட. கியாமத்துல அல்லாஹ்ட வார்த்தை இது. குர்ஆன் சொல்லுது, நான் பேசல, இது குர்ஆன் சொல்லுது. காலஸவு, நீங்க அப்படியே சிறுமப்பட்டு போங்க, அழிஞ்சு போங்க, ஆனா வலா துகல்லிமூன், என்னையோட பேச்சு மட்டும் வச்சுக்கொள்ளவான். ஏன்? துனியால தர வேண்டிய சந்தர்ப்பம் எல்லாம் தந்தாச்சு, சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாம் சொல்லியாச்சு, சொல்ல வேண்டிய நசீஹத் எல்லாம் சொல்லப்பட்டுட்டு இப்ப கியாமத்துல அழுவுறதுல புரோசனம் கிடையாது. எனவே கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, துனியாட வாழ்க்கை பெரிய ஒரு அமானிதம் எங்களுக்கு தரப்பட்டிருக்குது. எனவே இந்த சுருக்கமான வாழ்க்கையை அல்லாஹ் ரசூல் விரும்பக்கூடிய முறையில வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. யாழ் எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தைகள் என்று சொல்லக்கூடிய அந்த சீதேவிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.